Unit 2 Network Scheduling by Port CPM Introduction Network and Basic Components Rules of Network Construction Time Calculation in Networks CPM Port Calculations Cost Analyzing Crashing the Network Problems. Scheduling by port and CPM. Project is defined as a combination of interrelation activity, all of which must be scheduled in a certain order to achieve a set goal. ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளானிங், ஒரு ஷெட்யூல்டிங், ஒரு கண்ட்ரோல், 3 ப்ராசஸ் நடந்தால் தான் அதுக்கு பேர் ப்ராஜெக்ட். இப்போது நம்ம யூனிட்டில் போர்ட்னா என்ன, சிபிஎம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். போர்ட் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். திஸ் மீன்ஸ் போர்ட். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் சிபிஎம் are two of the many network technique which are widely used for planning, scheduling and controlling large complex product. ப்ராஜெக்ட் பண்ணுறக்கு பிளானிங், ஷெட்யூல்டிங், கண்ட்ரோலிங் நமக்கு தேவை. அதை வச்சு போர்ட்டும் சிபிஎம்மும் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பேசிக் டெர்மினாலஜி என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ், நோட், ஈவெண்ட். ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் ஏ, நோடு ஐஜே. இந்த ஐ போட்டு ரவுண்டு போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் நோடு. இந்த 2 நோடுக்கு உள்ளது தான் ஈவெண்ட். ஏ டு பி 2 நோடு யூஸ் பண்ணியிருக்கோம். எல் டு எம்ங்கிறது ஏ ஈவெண்ட், எம் டு என்கிறது பி ஈவெண்ட். இமீடியேட் ப்ரெடிசிசர், ஏங்கிறது என்ன சொல்ல போகிறோம், இமீடியேட் ப்ரெடிசிசர் ஆஃப் இமீடியேட் ப்ரெடிசிசர் பி. பி ஆப்போசிட் சைடு போகும்போது சக்சஸர் வரும். ஏலிருந்து பிக்கு போனால் அது ப்ரெடிசிசர், பியிலிருந்து ஏக்கு போனால் அது சக்சஸர். டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போது பிக்கும் கியூக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆக்டிவிட்டீஸ் ஈவெண்ட் இருக்குது. இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டம்மி ஆக்டிவிட்டி. இது டாட்டட் லைன்ஸில் நம்ம போடுவோம். டாட்டட் லைன்ஸ் போட்டு ஆரோ போடுறதுக்கு பேர் டம்மி ஆக்டிவிட்டி. arrow diagram, simply arrow diagram, activity on arrow diagram or simple arrow diagram. Sum number 1, if there are 5 activity P, Q, R, S, T. 5 activities P, Q, R, S and T such that P, Q, R have no immediate predecessor, but S and T have immediate predecessor P, Q and Q, R respectively. Present this situation by a network. நெட்வொர்க் வரைய சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 5 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்ன, P, Q, R, S and Tங்கிற 5 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே வரைஞ்சிருப்பாங்க. திஸ் ஒன் இஸ் நோடு. 1, 2, 3, 4, 5 are called node. P, Q, R, S, T is called activity. No predecessor. 5 activity, that 3 activities have no predecessor. So 1 node create 3 activity P, Q, R. Okay, 1 node create 3 activity P, Q, R. Next one, S and T have immediate predecessor PQ. PQ ஜாயிண்ட் ஆகலை, அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டம்மி ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். PQக்கு டம்மி ஆக்டிவிட்டியும் QR-க்கு டம்மி ஆக்டிவிட்டியும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தோன்னா PQ சேர்ந்து Sங்கிற ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் ஆகுது. QR சேர்ந்து Tங்கிற ஆக்டிவிட்டி க்ரியேட் ஆகுது. இப்போ என்ன தெரியுது, டம்மி ஆக்டிவிட்டி
அந்தந்த ஆக்டிவிட்டி ஜாயின் ஆகலை அப்படின்னா D1 D2 டம்மி ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த PQ ஜாயிண்ட் ஆகி எஸ்ஸுங்கிற ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் ஆகுது. QR ஜாயிண்ட் ஆகி Tங்கிற ஆக்டிவிட்டி க்ரியேட் ஆகுது. இந்த ரெண்டும் சேர்ந்து 5ங்கிற நோடு க்ரியேட் ஆகுது. D1 and D2 are dummy activities. Example 2. Draw the network for the project whose activities and their present tense relationships are given below. Activities P, Q, R, S, T, U. PQRS no predecessor. நோடு 1லிருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நோ ப்ரெடிசிசர் PQR. PQ ஜாயின் பண்ணி எஸ் வரும். PQவை ஜாயின் பண்ணி ஒரு டம்மி ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணி எஸ் கொண்டு வந்திருக்காங்க. PR Pலிருந்து டைரக்டாக ஆர் வரல, அதனால் QRக்கு ஒரு டம்மி ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு U ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் Pயையும் Rயையும் ஜாயின் பண்ணி ஒரு டம்மி ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் Tக்கு கொண்டு இருக்காங்க. இப்போ டோட்டலாக 1 நோடுலேருந்து PQR டம்மி ஆக்டிவிட்டி PQக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு QRக்கு U, அதுக்கப்புறம் Pயும் Rயையும் ஜாயின் பண்ணி T. எல்லாத்தையும் ஒரே நோடில் கொண்டு வந்துட்டாங்க. கடைசியாக நோடு தனித்தனியாக பிரியக்கூடாது. எஸ்ஸுக்கு தனியாக, Tக்கு தனியாக, Uக்கு தனியாக பிரியக்கூடாது. அதனால் தனித்தனி நோடாக போடாமல் 6 தனித்தனி நோடாக போடாமல் ஒரே நோடாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது நோடோட ரூல். தனித்தனி நோடு கொண்டு வரக்கூடாது. எஸ்ஸுக்கு தனியாக, Tக்கு தனியாக, Uக்கு தனியாக கொண்டு வரக்கூடாது. அதனால் எஸ், T, U எல்லாத்தையும் கடைசி நோடான 6ல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. Construct the network for the project whose activities or their relationships are as given below. Activities ADE can started simultaneously. Activities Aலிருந்து BCங்கிற activities போகும். CDலிருந்து GFங்கிற activities create ஆகும். EFலிருந்து Hங்கிற activities create ஆகும். கிரேட்டர் தேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் தான் பார்க்கணும். இப்போது ஃபஸ்ட் நோடு 1லிருந்து ADE அதுதான் அவங்க ஸ்டார்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கேன் ஸ்டார்ட் ADE, அதனால் ADE தனித்தனி நோடு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஏலிருந்து BC வேணுங்கிறாங்க. ஏலிருந்து B போட்டுட்டோம். C ஏன் Dயோட ஜாயின் பண்ணிக்கிறோன்னா அடுத்த ஆக்டிவிட்டி DCலிருந்து 2 ஆக்டிவிட்டி க்ரியேட் ஆகுது. அதனால் இந்த ஏங்கிற க்ரியேட்டிவிட்டி டம்மி ஆக்டிவிட்டி D1 D2 குறைக்கிறக்கோசரம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஏங்கிறத Dயோட ஜாயின் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த AD சேர்ந்து என்ன வருது? EF வருது, GF வருது, GF வருது. G ஏன் Eயோட ஜாயின் பண்ணியிருக்கிறோன்னா அடுத்து இருக்கிற ஆக்டிவிட்டி EF சேர்ந்து H வருது. அதனால் இப்போ எது எதோட ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறத கிளியராக பார்த்துட்டு டம்மி ஆக்டிவிட்டியை குறைச்சிக்கணும். அதனால தான் இதை ஏவை Dயோட ஜாயின் பண்ணியிருக்காங்க, Dலிருந்து E ஜாயின் பண்ணியிருக்காங்க. EF ஜாயின் ஆகி H க்ரியேட் ஆகுது, DC ஜாயின் ஆகி GF க்ரியேட் ஆகுது. இது மாதிரி பார்த்து நெட்வொர்க் போடணும். Draw the network for the project whose activities and their precedence relationships are as given below. Activities கொடுத்துருக்காங்க ஏலிருந்து I வரைக்கும். Immediate predecessor A, Dக்கு no predecessor. அதனால் நோடு 1லிருந்து Aவும் Dயும் கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு
பிசி வந்து ஏலேருந்து கிரியேட் ஆகணும். அதனால் இந்த செகண்ட் நோடு பார்த்திங்கன்னா பியும் சியும் கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டி நோ ப்ரெடிசிசர்னால 1லேருந்து வந்திருக்கு. ஈங்கிறது டியிலிருந்து கிரியேட் பண்ணணுங்கிறாங்க. அதனால் டியிலிருந்து இ கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிசிஇ 3 சேர்ந்து எஃப் வரணுங்கிறாங்க. பி தனியாக இருக்குது, சி தனியாக இருக்குது, இ தனியாக இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம க்ரியேட்டிவிட்டி டம்மி ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறோம். இங்கிருந்து இங்கே டம்மியும் இங்கிருந்து இங்கே டம்மியும் 6 நோடில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து எஃப் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ எஃப்ங்கிறது பிசிஇலிருந்து கிரியேட் ஆயிருச்சா. நெக்ஸ்ட்டு இந்த எஃப்லிருந்து ஜி கிரியேட் ஆகுது. அப்போது ஜி கிரியேட் ஆகுது. ஈலிருந்து ஹெச் கிரியேட் ஆகுது. ஈலிருந்து ஹெச் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த ஜியும் ஹெச்சையும் ஏன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நோடு வந்து ஜிஹெச் ஆட் ஆகி ஐ கிரியேட் ஆகுது. அதனால் வந்து இந்த ஜியும் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கடைசி நோடு என்ன 9. இப்போ இந்த D1 D2 வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத D1 and D2 ஆர் டம்மி ஆக்டிவிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. Draw the event ordinary network for the following data. ஈவெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கல. இப்போ 1ங்கிறதுலேருந்து நோ ப்ரெடிசிசர்னா 1 மட்டும்தான். 1 நோடிலிருந்து என்ன க்ரியேட் ஆகிருக்கு 2ம் 3யும் க்ரியேட் ஆகிருக்கு. 2 3 ஜாயின் பண்ணி 4 க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ 3லேருந்து 5 சொல்லியிருக்காங்க. 4 5லேருந்து 4ம் 5ம் சேர்ந்து 6 நோடு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ 5ம் 6ம் சேர்ந்து 7 நோடு க்ரியேட் ஆகிருக்கு. இதில் டம்மி ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. இதில் நோடு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நோடு மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா போதும். ஆக்டிவிட்டீஸ் ஏ பி சி இதெல்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியது இல்லை. Network computation. Compute the earliest start, earliest finish, latest start, latest finish of each activity of the project given below. Activity என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 to 2, 1 to 3, 2 to 4, 2 to 5, 3 to 4, 4 to 5 கொடுத்துருக்காங்க. Duration 8, 4, 10, 2, 5, 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நெட்வொர்க் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நோடு. 1லேருந்து 2 3 கொடுத்துருக்காங்க. 2லேருந்து 4 கொடுத்துருக்காங்க. 2 3 ஜாயின் ஆகிறதுனால நம்ம 3யோட 4ஐ ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 4க்கு அப்புறம் 2 5, 2லேருந்து 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3லேருந்து 4 கொடுத்துருக்காங்க. 4லேருந்து 5 கொடுத்துருக்காங்க. இப்போ டியூரேஷன் 8ங்கிறது வந்து 1 to 2க்கு இடையில 8 வரணும். 1 to 3க்கு இடையில 4 வரணும். 2 to 4க்கு இடையில 10 வரணும். 2 to 5க்கு இடையில 2 வரணும். 3 to 4க்கு இடையில 5 வரணும். 4 to 5க்கு இடையில 3 வரணும். இதுதான் ட்ரா த நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நெக்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இ கண்டுபிடிக்க போகிறோம். ஈங்கிறது வந்து 1 2 3 4 5ஐ மென்ஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் இ ஈக்குவல் டு 0ன்னு போட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த சென்டர் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை கூட்டணும். இதிலிருந்து இது வரைக்கும் என்ன வருது 8 வருது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், இ ஈக்குவல் டு 8 வரும். இந்த இடத்துல 4 இருக்குது. இந்த 0 + 4 4 வரும். இப்போது ஜாயின் ஆகக்கூடிய நெட்வொர்க்கில் தான் இப்போ பிரச்சனை ஆகும். இப்போ 4th நோடு வந்து எந்த வேல்யூவை எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 4 + 5 என்ன வரும், 9 வருமா. இதே 2லேருந்து 4 எடுக்கும்போது 8 + 10 என்ன வரும், 18 வருமா. இப்போ எது அதிகமான வேல்யூவோ அதைத்தான் இந்த 4க்கு போடணும். கம்மியான வேல்யூவை எடுக்கக்கூடாது. ஈயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூவை போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வேல்யூவை போடணும். நெக்ஸ்ட்டு இப்போது இ ஈக்குவல் டு 18 எப்படி வந்ததுன்னு தெரியுதா. இப்போ மறுபடியும் 5th ஒன்று 2 ஜாயிண்ட் ஆகுது. எது ஜாயிண்ட் ஆகுது, 2வும் ஜாயிண்ட் ஆகுது, 4ம் ஜாயிண்ட் ஆகுது. இப்போது இதில் ஈனாவே என்னன்னு சொல்லியிருக்கிறேன், மேக்ஸிமம் வேல்யூவை போடணும். இப்போ 8 + 2 என்ன வரும், 10 வரும். அப்போ அது வராது. 18 + 3 என்ன வருது,
21 வரும். எது மேக்ஸிமம் வேல்யூ? 21. அப்போ 21 தான் வந்து இந்த 5th நோடில் போடணும். ஈனாவே மேக்ஸிமம் வேல்யூங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எல் கண்டுபிடிக்கணும். எல் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து வரணும். 5 நோட்லேருந்து வரணும். 5 நோட்லேருந்து எல் ஈக்குவல் டு 21. எல் ஈக்குவல் டு மினிமம் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் ஈக்குவல் டு மினிமம் வேல்யூ. எது மினிமம் வேல்யூ அதை தான் வந்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 2 நோடு வருது அப்படின்னா அதில் வந்து மினிமம் வேல்யூ எதுவோ அதை தான் பண்ணுவோம். 21லேருந்து 3 கழிச்சா என்ன வரும்? 18 வரும். இது பிரச்சனை இல்லை. இப்போது இங்கே 18லேருந்து 5 கழிச்சா 13 வருது. இதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன வரணும்? 2ங்கிற நோடு தான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ என்ன? 21 - 2 என்ன வரும்? 19 வரும். அது போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா 18 - 10 என்ன வருது? 8 வருதா? எது கம்மியான வேல்யூவோ அதை தான் நம்ம போடணும். இப்போது செகண்ட் நோடில் 8 போட்ட மாதிரி இப்போ ஃபஸ்ட் நோடில் பார்த்திங்கன்னா 13லேருந்து 4 கழிச்சோம்னா என்ன வருது? 9 வரும். அப்போ அதை போடக்கூடாது. இங்கிருந்து வர 8லேருந்து 8 எப்படி போடணும்னு நான் சொல்லிட்டேன்னா இப்போ 8 - 8 என்ன? 0. அதை தான் போடணும். ஈனா மேக்ஸிமம் வேல்யூ போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லுனா மினிமம் வேல்யூ போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த 3வது டயக்ராமில் எழுதியிருப்பாங்க. எப்படி எழுதியிருக்காங்க? இங்கே இருக்கிற இ எல் எல்லாத்தையும் சேர்த்து இங்கே எழுதியிருப்பாங்க. அந்தந்த நோடு 1 2 3 4 5 இப்போ இ என்னன்னு எடுத்து எழுதியிருப்பாங்க. எல் என்னன்னு எடுத்து எழுதியிருப்பாங்க. இப்போ இயும் எல்லும் எங்கே ஈக்குவலாக இருக்கோ அங்கே டபுள் கோடு போட்டிருப்பாங்க. சரியா? இப்போ 1லேருந்து 2 2லேருந்து 4 4லேருந்து 5ங்கிறது வந்து டபுள் கோடு போட்டிருப்பாங்க. அப்போ 1 2 2 2 2 4 4 2 5 இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதைத்தான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இன்னொன்று கிரிட்டிக்கல் பாத்துன்னு சொல்லுவோம். 1 2 4 5 இயும் எல்லும் சேம் வேல்யூ. இயும் எல்லும் சேம் வேல்யூ இருக்கிறதா வந்து கிரிட்டிக்கல் பாத். எல் 1 to 2 1 to 4 4 to 5. இதிலிருந்து டேபிள் எழுதுவாங்க. டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேபிளை கவனிங்க. இப்போ ஆக்டிவிட்டி சம்மில் கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டியே எழுதியிருப்பாங்க. டியூரேஷனும் சம்மில் கொடுத்த டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இஎஸ்ங்கிறது வந்து இயோட வேல்யூ, இந்த எல்எஃப்ங்கிறது வந்து எல்லோட வேல்யூ. இஎஸ் எல்எஃப் இயர்லியர் ஸ்டார்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போது இந்த இஎஸும் எல்எஃப்பும் எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். கவனிங்க. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்னவோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 1 2 2 3 4. இப்போ அந்த 1 1 2 2 3 4ல் இ வேல்யூ என்னன்னு பாருங்கள். அந்த வேல்யூவை இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஒன் நோடு இருக்கு இல்லையா? 2 3 4 5 4 5 அதனோட எல் வேல்யூ என்னன்னு பார்த்து இந்த நோடில் எழுதிக்கோங்க. இந்த எல்எஃப்பில் எழுதிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இ வேல்யூ ஃபஸ்ட்டு நோடில் என்னென்ன இருக்கோ அதை பார்த்து எழுதுறீங்க. இந்த ஃபஸ்ட்டு 1 1 2 2 3 3 3 4ஓட இ வேல்யூ எழுதணும். எதில்? இஎஸ்ஸில். 2 3 4 5 4 5ல் எல்லோட வேல்யூவை பார்த்து இங்கே எழுதணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இஎஸ்லேருந்து இஎஃப் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த டியூரேஷன் தான் டிஐஜே. இந்த டிஐஜேவை ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த காலத்தையும் இந்த காலத்தையும் இந்த காலத்தையும் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா பாருங்கள். டிஜேங்கிறது டியூரேஷன் டிஐஜே. இது வந்து இஎஸ். இங்கிறது தான் இஎஸ். இப்போ இந்த 2 காலத்தையும் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காலத்திலிருந்து இந்த காலத்தை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த 2 காலமும். ஓகேவா? தியரியை படித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும்.
தியரி வந்து நம்ம என்ன சொன்னனோ அதை தான் தியரியாக எழுதியிருப்பாங்க. தியரியை நல்லா நோட் பண்ணி படித்து பாருங்கள். Example 2. Calculate the earliest start, earliest finish, latest start and latest finish of each activities of the project given below and determine the critical path of the project. Activity என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 to 2, 1 to 3, 1 to 5, 2 to 3, 2 to 4, 3 to 4, 3 to 5, 3 to 6, 4 to 6, 5 to 6. Duration 8, 7, 12, 4, 10, 3, 5, 10, 7, 4. இப்போ draw the network. 1 to 2, 1 to 2, 1 to 3, 1 to 5. Next 2 to 3, 2 to 4, 3 to 4, 3 to 5, 4 to 6, 5 to 6, 3 to 6. Join ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ டியூரேஷன் எழுதணும். டியூரேஷன் எழுதணும். 8 எப்படி எழுதணும்? 1க்கும் 2க்கு இடையில் 8. அதே மாதிரி 1க்கும் 3க்கு இடையில் 7, 1க்கும் 5க்கு இடையில் 12, 2க்கும் 3க்கும் இடையில் 4, 2க்கு 4க்கு இடையில் 10, 3 to 4க்கு இடையில் 3, 3 to 5க்கு இடையில் 5. இந்த 3 to 6க்கு இடையில் 10 மிஸ் ஆகிருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. 10, 4 to 6க்கு இடையில் 7, 5 to 6க்கு இடையில் 4. ஓகே, நெட்வொர்க் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இஎல் கண்டுபிடிக்கணும். இஎல் அப்படின்னா இ வந்து ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கணும். 0 + 8, 8, 0 + 12, 12 வரும். பட் இந்த 5ங்கிற நோடு வந்து 1 to 5 வரும்னு 1 3 5 வரும், 1 2 3 5 வரும். அதனால் எது அதிகமாக இருக்குதோ அதனோட இ வேல்யூ தான் இங்கே போடணும். இப்போது 0 + 12, 12 வருது. நெக்ஸ்ட்டு 0 + 7 + 5, 7 + 5. இந்த ஆக்டிவிட்டி பார்த்தா 12 தான் வருது. ஆனால் 2 3 5 பார்க்கணும். 8 4 5 ப்ளஸ் பண்ணோம்னா 8 + 4 + 5, 12 + 5 17 வருது. அப்போது இந்த 17ங்கிறது வந்து 1 போய் 2லேருந்து 3 வந்து 5 வருது. எது அதிகமான பார்த்தோ அதை தான் வந்து நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு இப்போது இதில் 8 எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுது. இப்போ இதில் 17 எப்படி வந்ததுன்னு தெரியுது. இதில் வந்து 8 1 3 பார்க்கலாம். ஏன்னா இது 7 வருது, அதை விட அதிகமாக 8 + 4 12 வருது. அப்போது ஈங்கிறது வந்து 12 வருது. இப்போது 12 + 3 15 வருது. ஆனால் 8 + 10 18 வருது. அப்போ எது அதிகமாக இருக்குதோ அதுதான் இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு 18 + 7 25. இன்னொன்று இந்த இடத்துல 10 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்க சொன்னால் 12 + 10 22. இங்கே 17 + 4 21. எது அதிகமாக இருக்கும்? இந்த 15 + 7 தான், 25 தான் வந்து 18 + 7 தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஈயோட வேல்யூ 25ங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூ. எல் எது 25 அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு எது லீஸ்ட்டோ அந்த பார்த்த எழுதிக்கிட்டு போகணும். அப்போ 21 - 4 25 - 4 21. இது ஓகேவா? நெக்ஸ்ட்டு 25 - 7 18, 25 - 10 15. உங்களுக்கு எதுவுமே கண்டினியூஸ் பார்த்து எதுவும் வரல, அதனால் அதை மைனஸ் பண்ணிட்டாங்க. 18 - 3 15. அப்போ ரெண்டும் ஒன்றா தான் வருது, அதனால் பிரச்சனை இல்லை. 18 எல்லோட 18 - 10 8 வருது.
நெக்ஸ்ட்டு 21 மைனஸ் 12 ஜீரோ வரல. அதே மாதிரி 15 மைனஸ் 7 ஜீரோ வரல. 8 மைனஸ் 8 ஜீரோ வருது. அப்போ எது லீஸ்ட்டோ அந்த எல்லை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இயு எல்லு ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஆக்டிவிட்டி எழுதிக்கிறோம். ஓகே, டியூரேஷன் சம்மில் கொடுத்தது எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் நோடு இருக்கு இல்லையா, 1 1 1 2 2 3 3 3 4 5 இதனோட இ வேல்யூவை எழுதிக்குவோம். ஓகேவா. அதே மாதிரி எண்டோட 2 3 5 3 4 4 5 6 6 இருக்கு இல்லையா, இதனோட இது இருக்கு இல்லையா, இதனோட எல் வேல்யூவை இங்கே எழுதுவோம். எல் வேல்யூவை இங்கே எழுதுவோம். இந்த ரெண்டு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஈயோட வேல்யூ, ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியோட ஈயோட வேல்யூ இங்கேயும் லாஸ்ட்டோட எல்லோட வேல்யூ இங்கேயும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் ஃபார்முலா இருக்கு இல்லையா, நம்ம என்ன ஸ்டார்டிங் நோடு என்ன சொன்னோம், ஃபினிஷிங் இயர்லியர் ஃபினிஷ் என்ன சொன்னோம், இயர்லியஸ்ட் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் என்ன சொன்னோம், ஃபார்முலா சொன்னோமா, அதைத்தான் வந்து இந்த இயர்லியஸ்ட் ஃபினிஷ்லேயும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட்லேயும் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா. இப்போது இந்த காலம் ப்ளஸ் இந்த காலம், இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் கிடைக்கும். டியூரேஷன் டிஐஜே, இது என்னது இஎஸ், இந்த ஃபார்முலா தான். ஓகே. அதே மாதிரி ஃபினிஷிங் டைம்லேருந்து டியூரேஷனை மைனஸ் பண்ணினீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் ஓகே. Calculate the total float, free float and independent float for the project whose activities are given below. Example 2க்கு வர சம்மே தான் இது. நெட்வொர்க் ப்ராப்ளம் வரைகிறோம். இப்போது இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா டிஎஃப் எஃப்எஃப் ஐஎஃப் டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், இண்டிபெண்ட் ஃப்ளோட் கண்டுபிடிப்போம். ரிமைனிங் நெட்வொர்க்கெல்லாம் வந்து லாஸ்ட்டு சம்மோட நெட்வொர்க் தான். இஎல் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். டிஎஃப்ங்கிறது வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் மைனஸ் இயர்லியஸ்ட் ஃபினிஷ், இந்த ரெண்டு காலத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். லேட்டஸ்ட் ஃபினிஷ் 8 மைனஸ் 8 0, 15 மைனஸ் 7 8, 21 மைனஸ் 12 9, 15 மைனஸ் 12 3, 18 மைனஸ் 8 0, 18 minus 15 3, 21 minus 17 4, 25 minus 22 3, 25 minus 25 0, 25 minus 24 4. இப்போ TF ஓகே. நெக்ஸ்ட்டு FF அப்படின்னா எப்படின்னா TF மைனஸ் இந்த லாஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா 2 3 5 3 4 4 5 6 6 6 இதோட எல் மைனஸ் இ, டயக்ராமில் இருக்கிற எல் மைனஸ் இயை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஒன், இந்த ஃபஸ்ட் ஒன்னோட எஃப்எஃப் டிஎஃப் என்ன 0 மைனஸ் செகண்ட் ஒன் 2 நோடோட எல் மைனஸ் இ என்ன 8 மைனஸ் 8. அப்போ இதுவும் 0 தான், இதுவும் 0 தான். 0 மைனஸ் 0 0. ஃபஸ்ட் ஒன் ஓகேவா. செகண்ட் ஒன்னோட டிஎஃப் என்ன 8 மைனஸ் செகண்டோட டிஎஃப் 8 மைனஸ் 3 நோடோட எல் மைனஸ் இ. 3 நோடோட எல் மைனஸ் இ என்ன 15 மைனஸ் 12 எத்தனை வரும் 3 வருமா. அப்போ 8 மைனஸ் 3 என்ன வரும்
5 வரும். இந்த TFF ஓகேவா? அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் 9. 9 மைனஸ் 9க்கு நேர் இருக்கிற 5 நோடோட L மைனஸ் E 21 மைனஸ் 17. அப்போ என்ன வரும்? 4 வருமா? 9 மைனஸ் 4 ஈக்குவல் டு 5. அப்போது this one is கரெக்டாக 5ஆ? இதே மாதிரியே எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு IF எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். FF மைனஸ் ஃபஸ்ட்டு நோடு இருக்கு இல்லையா, அந்த நோடோட L மைனஸ் E. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். FF என்ன? 0 மைனஸ் 1ஓடது வந்து 0 மைனஸ் 0 தான். அப்போ 0 மைனஸ் 0 தான். நெக்ஸ்ட்டு 5 மைனஸ் 1ஓட L மைனஸ் E 0. அப்போ 5 தான் வரும். நெக்ஸ்ட்டு 5 மைனஸ் L மைனஸ் E ஃபஸ்ட்டு நோடு தான் இது. அப்போ 0 தான். 5 வருதா? TF அப்படின்னா லேட்டஸ்ட் ஃபினிஷ் மைனஸ் இயர்லியஸ்ட் ஃபினிஷ். FF அப்படின்னா TF மைனஸ் இந்த லாஸ்ட் நோடு இருக்கு இல்லையா, அதனோட L மைனஸ் E. IF அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நோடு இருக்கு இல்லையா, அதனோட FF மைனஸ் L மைனஸ் E. கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும். Construct a network for the project whose activities are given below and compute the total free and independent float of each activity and hence determine the critical path and the project duration. TF, FF, IF கண்டுபிடிக்கணும், critical path கண்டுபிடிக்கணும். Activity 0 to 1, 1 to 2, 1 to 3, 2 to 4, 2 to 5, 3 to 4, 3 to 6, 4 to 7, 5 to 7, 6 to 7. நெட்வொர்க் ட்ரா பண்ணிட்டோம். 3, 8, 12, 6, 3, 3 to 4, 3, 3 to 6, 8. 3 to 6, 8, 4 to 7, 5, 5 to 7, 3, 6 to 7, 8. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ EL கண்டுபிடிக்கணும். இதில் 0 + 3, 3, 3 + 12, 15, 3 + 8, 11, 11 + 3, 14, 15 + 3, 18. இங்கே 11 + 8 வந்து 17 வருது. அதனால் எது பெருசோ அந்த 18 இங்கே போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 15 + 18, 23. இப்போ லாஸ்ட்டாக பார்க்கும்போது எது லென்த்து ப்ராசஸ் அதிகமோ அதை தான் பார்க்கணும். இது தான் 31 வரும், இது வந்து 23 வரும், இது வந்து 17 வரும். அப்போ 31 இதுவும் அதை தான் போடணும். L31 தான் லாஸ்ட்டு, இது E என்னவோ அதுதான் L31 போடணும். இப்போ எல்லாமே மைனஸ் பண்ணிட்டு போகணும். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 31 - 8, 23, 31 - 5, 26, 31 - 3, 28. இப்போ கடைசியாக இதை பார்க்கும்போது 23 - 8, 15, 26 - 3 வந்து வராது, ஏன்னா அது கம்மியான வேல்யூ கிடையாது. L வந்து கம்மியான வேல்யூ தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 26 - 6, 20. இது வந்து 28 - 3 வந்து 25 வரும். எது கம்மி? இந்த பார்த்து தான் கம்மி, அதனால் அதை போட்டிருக்குறோம். நெக்ஸ்ட்டு 20 - 8
வராது. 15 மைனஸ் 12 3 வரதுனால அதை எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு 3 மைனஸ் 3ங்கிறதுனால 0 எடுத்துருக்குறோம். இப்போ EU L எது ஈக்குவலோ அதுதான் வந்து பாத்துன்னு சொல்லுவோம். இப்போது 1 to 0, 0 to 3, 3 to 6, 6 to 7. இதில் வந்து EU L வேல்யூ ஒன்றா இருக்குது. அதனால் இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், கிரிட்டிக்கல் பாத்துன்னு சொல்லுவோம். இப்போ கிரிட்டிக்கல் பாத்து என்ன சொல்லியிருக்காங்க, 0 1 0 1 3 6 7 கொடுத்துருக்காங்களா. இதில் வர டியூரேஷன் டேட் வந்து அந்த டைமிங் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் எழுதிக்கிறோம், டியூரேஷன் எழுதிக்கிறோம். இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் வந்து இந்த ஸ்டார்டிங் நோடோட வேல்யூ, இந்த ஃபினிஷிங் வேல்யூ லேட்டஸ்ட் ஃபினிஷ் வேல்யூ வந்து எண்டோட எல் வேல்யூ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இஎஃப் வந்து இயர்லியஸ்ட் ஃபினிஷ் வந்து இந்த காலம் ப்ளஸ் இந்த காலம் டிஐஜே ப்ளஸ் இஎஸ் ஃபார்முலா. அதுவே லேட்டஸ்ட் ஸ்டார்ட் எல்எஸ் வந்து எல்எஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்எஃப் மைனஸ் டியூரேஷன். ஓகே. டிஎஃப் என்ன கண்டுபிடிக்கணும்னா லேட்டஸ்ட் ஃபினிஷ் மைனஸ் இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டிஎஃப். எஃப்எஃப் வந்து டிஎஃப் மைனஸ் இந்த லாஸ்ட் ஆக்டிவிட்டியோட எல் மைனஸ் இ. ஐஎஃப் எப்படின்னா எஃப்எஃப் மைனஸ் ஸ்டார்டிங் நோடோட எல் மைனஸ் இ. திரும்பவும் சொல்கிறேன், டிஎஃப் வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் மைனஸ் இயர்லியஸ்ட் ஃபினிஷ். எஃப்எஃப் வந்து டிஎஃப் மைனஸ் எண்டிங் நோடோட எல் மைனஸ் இ. ஐஎஃப் வந்து எஃப்எஃப் மைனஸ் ஸ்டார்டிங் நோடோட எல் மைனஸ் இ. ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, அப்ளை பண்ண இந்த டேபிள் ஓவர். Programming Evaluation Review Technique PERT. T0 or A, Optimistic Time Estimate. TP or B, Pessimistic Time Estimate. T0 or B, TM or M, Most Likely Time Estimate. இப்போது இந்த போர்ட் கண்டுபிடிக்கிறதுல டிஇ ஃபார்முலாவும் சிக்மா ஸ்கொயர்ட் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். டிஇ ஈக்குவல் டு T0 ப்ளஸ் 4TM ப்ளஸ் டிபி டிவைட் பை 6. சிக்மா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு டிபி மைனஸ் T0 டிவைட் பை 6 த ஹோல் ஸ்கொயர்டு. இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்ட் த நெட்வொர்க் ஃபார் த ப்ராஜெக்ட் whose activities are 3 time estimate. 3 டைம் எஸ்டிமேட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி, வேரியேஷன் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி, வேரியேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T0 TM TP இது சம்லேயே கொடுத்துருவாங்க. ஆக்டிவிட்டி T0 TM TP இதை வச்சு டிஇ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டிஇ கண்டுபிடிச்சோம்னா தான் அதனோட ஆக்டிவிட்டி வச்சு நம்ம ட்ரா பண்ண முடியும், இதனோட வேல்யூ வச்சு ட்ரா பண்ண முடியும். இப்போ ஆக்டிவிட்டி 1 to 2 அப்படின்னா 4, 2 to 3 அப்படின்னா 2, 2 to 4 அப்படின்னா 3. இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இந்த டிஇ வச்சு தான் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அதே மாதிரி நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இ கண்டுபிடிக்கணும், எல் கண்டுபிடிக்கணும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் இ கண்டுபிடிக்கிறோம். இ 0 4, இது 4 + 3 7, 7 + 5 12, 12 + 7 19, 23 29 வரும். அதே மாதிரியே 4 6 10 21 29 வரும். கால்குலேட் பண்ணி பாருங்கள். இயோட வேல்யூ இது தான் வரும். எல்லோட வேல்யூ 4 7 12 19 23 29 24 14 10 வரும். கால்குலேட் பண்ணி பாருங்கள். இயோட வேல்யூ எல்லோட வேல்யூ தெரியும். இதிலிருந்து இயூ எல்லு எது ஈக்குவலோ அதுக்கு வந்து நம்ம கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா.
இப்போ TE ஃபார்முலா வச்சு நம்ம T0 + 4Tm + Tp/6 கண்டுபிடிச்சு இது இந்த ஆக்டிவிட்டியோட கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சிக்மா ஸ்கொயர்டு வந்து Tp - T0 / 6 the whole square கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த வேல்யூ வரும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த கிரிட்டிக்கல் பாத்தோட டியூரேஷன் என்ன வருது? 29 வருதா? இப்போ இதில் வந்து இதை வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பேஜில் போட்டிருப்பாங்க, இதை ஆட் பண்ணி பாருங்கள். எந்தெந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் வருதோ அந்தந்த வேல்யூ எடுத்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும் 1.64 வரும். 1/9 + 1/9 + 4/9 + 1/9 + 4/9 + 4/9 6 ஆக்டிவிட்டி கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. 1 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 7, 7 to 8, 8 to 9 அதுதான் வந்து கிரிட்டிக்கல் பாத்து. அந்த கிரிட்டிக்கல் பாத்தோட வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் போட்டிருப்பாங்க. 1.67 வரும். 0.11 + 0.11 + 0.44 + 0.11 + 0.44 + 0.44 அதை ஆட் பண்ணிங்கன்னா 1.65 வரும். இதுதான் சி ஆன்சரோட வேல்யூ. இந்த சம் ஃபினிஷ். சம் நம்பர் 2 இதில் வந்து AMB கொடுத்துருக்காங்க, அதனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது சம்மு. நெட்வொர்க் ட்ரா பண்ணணும், கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த மூணும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் எழுதிக்கிறாங்க. AMB ஃபார்முலா TE ஃபார்முலா என்ன? T0 T0க்கு பதிலாக A + 4m + b / 6 அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சி TE கண்டுபிடிச்சணும். TE கண்டுபிடிச்சா தான் நம்ம நெட்வொர்க் வரைய முடியும். அதனால் ஃபஸ்ட்டு DE கண்டுபிடிச்சிடணும். TE வச்சு என்ன பண்ணணும்? நெட்வொர்க் ட்ரா பண்ணணும். ஆக்டிவிட்டீஸையும் TE வச்சு நெட்வொர்க் ட்ரா பண்ணியிருப்பாங்க. இந்த வேல்யூ வந்து ஆக்டிவிட்டீஸ்க்கு இடையில் இருக்கிற வேல்யூக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கணும். ஈயோட வேல்யூ எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். EL கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு EL கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஈயோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 0 1 to 2ல் வந்து 3.83 இருக்குது. 3.83 1 to 3ல் வந்து 4.17 இருக்குது. 1 to 5ல் வந்து இது வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஆட் பண்ணோம்னா 7 இதை ஆட் பண்ணோம்னா 7.17 வருது. அதனால் 1 to 2, 2 to 4 ஆட் பண்ணோம்னா 13 வரும். 13 + 4.83 வந்து 17.83 வரும். நெக்ஸ்ட்டு இதனோட வேல்யூ 4.17, 2ஓட வேல்யூ 3.85. இப்போ டோட்டல் வேல்யூ 7.83 தான் வந்து இங்கே எழுதியிருப்பாங்க டியூரேஷன் டேட்டா. இது வந்து ஈயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ரிவர்ஸ்லேருந்து வரணும். 17.83, 13, 10, 3.83, 0. இது மாதிரி பார்க்கும்போது கிரிட்டிக்கல் பாத் எப்படி வரும்னா 1 to 2, 2 to 4, 4 to 5 வரும் கிரிட்டிக்கல் பாத். ஈயும் எல்லும் ஈக்குவலாக இருக்கிற பாத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு டியூரேஷன் வந்து 17.83 கடைசியாக என்ன வேல்யூ வருதோ அதை எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டேபிளில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் நேர் எந்த வேல்யூ இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 1/4 + 1/4 + 25/36 = 43/36. இது வந்து கம்பல்சன் டைமு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வேல்யூ என்ன? 1.09. இப்போ 3 கொஷினுக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு. சம் ஓவர். Cost consideration in PERT and CPM. Cost slope, normal cost, cross cost minus normal cost divided by normal duration minus cross duration, total cost, new direct cost plus current indirect cost. Is the formula. Sum number 1, the following data: normal time, normal cost, cross time, cross cost கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
ஒரு நாளைக்கு 100 ரூபாய்ன்னு வச்சு அதனோட காஸ்ட் ஷெட்யூல்டு கண்டுபிடிக்கணும். இன்டைரக்ட் காஸ்ட். வாட் இஸ் த மினிமம் டியூரேஷன்? மினிமம் டியூரேஷன்னா நம்ம கண்டுபிடிக்கிற கிரிட்டிக்கல் பாத்தில் மினிமமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஸ்டேஜஸ் நிறையா வரும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து கிரிட்டிக்கல் பார்த்து வந்து எவ்வளோ குறைச்சி அந்த டியூரேஷன் டேட் எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம். ஆக்டிவிட்டீஸ் வச்சு இப்போது ட்ரா பண்ணியிருக்கிறோம், டயக்ராம் வரைஞ்சிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னில் 0, ஈயோட வேல்யூ 8, 18. அதே மாதிரி இங்கே 10, 4 ஈயோட வேல்யூ. எல்லோட வேல்யூ 0, 8, 18, 15, 10 வரும். ஈயோ எல்லோ கால்குலேட் பண்ணுங்கள், இது மாதிரி வரும். இப்போ கிரிட்டிக்கல் பாத் வந்து 1 to 2, 2 to 5 வரும். அதுதான் கிரிட்டிக்கல் பாத். இப்போ மொத்த டே எவ்வளவு? 18 டே. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 18 வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க இன்டைரக்ட் காஸ்ட்டோட ஒரு நாளைக்கு 100 ரூபாய்ன்னு. அப்போ 18 × 100 போட்டிருப்பாங்க. இந்த 580ங்கிறது வந்து முன்னாடி சம்மில் கொடுத்த நார்மல் காஸ்ட்டை கூட்டுங்க. 100 + 150 + 50 100 + 100 + 80. அந்த நார்மல் காஸ்ட் டேபிளில் இருக்கிற அந்த வேல்யூவை கூட்டிங்கன்னா 580 வரும். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2380 வரும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் எழுதிக்கிறோம். காஸ்ட் ஸ்லோப் ஃபார்முலா என்ன அப்படின்னா கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டியூரேஷன் மைனஸ் கிராஸ் டியூரேஷன். இப்போ டேபிளில் இருக்கிற கிராஸ் காஸ்ட் 200 மைனஸ் நார்மல் காஸ்ட் 100 மைனஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை நார்மல் டியூரேஷன் 8 மைனஸ் கிராஸ் டியூரேஷன் 6. டேபிளை கவனிங்க, புரியும் உங்களுக்கு. இது மாதிரி நெக்ஸ்ட்டு அதை போட்டிங்கன்னா 50 வரும். அதே மாதிரி செகண்ட் ஒன்னுக்கு 350 மைனஸ் 50 டிவைடட் 150 350 மைனஸ் 150 டிவைடட் பை 4 மைனஸ் 2. டேபிளில் கவனித்து பாருங்கள். அதே மாதிரி கண்டுபிடிச்சின்னா 100, 40, 60, 25, 10 எல்லாமே கிடைக்கும். இதனோட ஃபார்முலா கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டியூரேஷன் மைனஸ் கிராஸ் டியூரேஷன். அந்த ஃபார்முலாவை வச்சு இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் நமக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ல் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோட இந்த 18 டேஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ மினிமம் குறைச்சி நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதா இந்த சம்மோட ஒர்க்கு. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 to 2ல் எவ்வளோ ஸ்லோப் குறைக்கிறாங்க அப்படின்னா 2 டேஸை குறைக்கிறாங்க. 8க்கு பதிலாக என்ன குறைக்கிறாங்கன்னா 6ஆக கன்வெர்ட் பண்ணி குறைக்கிறாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணி குறைக்கும் பொழுது 18லேருந்து 2 போச்சுன்னா கடைசி என்ன வரணும்? 60 வரணும். இப்போது இந்த கரண்ட் டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 16 × 100 ப்ளஸ் 80 ப்ளஸ் இந்த 580 வந்து இதில் கண்டுபிடிச்ச 580. இந்த 100 வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோப் இருக்கு இல்லையா 50 × 2 டேஸ் குறைச்சோம் இல்லையா, அந்த 2 டேஸ் போட்டால் இந்த 100 வரும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா என்ன வரும்னா 2280 கிடைக்கும். இதுதான் கரண்ட் டோட்டல் காஸ்ட்டு. இப்போது இந்த 8க்கு பதிலாக 6 குறைச்சி நம்ம கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கல் பாத் 1 to 2, 2 to 5 தான் வருது. ஸ்டேஜ் 2ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 to 2ல் வந்து 2 குறைச்சோமா, 2 to 5ல் வந்து இப்போ 4 குறைக்கிறாங்க. நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து மாறாமல் இருக்கணும், கடைசி டேஸ் வந்து ஒரே மாதிரி வரணும். இந்த 10க்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா 6 போடுறோம். 4 டேஸ் கழிச்சிட்டு மறுபடியும் 6 போட்டோம்னா டோட்டல் டேஸ் கடைசியாக 16 வந்து தான், -4 போடும்போது 12 வரும். அந்த 12 தான் இங்கே போட்டிருப்பாங்க. ஓகே, ஸ்டேஜ் 2 இங்கே. இப்போ 12ல் வந்து கிரிட்டிக்கல் பாத் வந்து சேஞ்ச் ஆகும்.
இந்த டயக்ராம் பாருங்கள் புரியும். இப்போது அதில் வந்து கிரிட்டிக்கல் பாத் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் 6 போட்டிருப்பீங்க, அதே மாதிரியே இதுலேயும் 6 போட்டிருப்பீங்க, இதுலேயும் 6 போட்டிருப்பீங்க, இதுலேயும் 6 போட்டிருப்பீங்க. இதுக்கும் இ வேல்யூ எல் வேல்யூ கண்டுபிடிங்க, 2 கிரிட்டிக்கல் பாத் கிடைக்கும். ஓகே, அந்த கிரிட்டிக்கல் பாத்து தான் இங்கே போட்டிருப்பாங்க. இங்கே இதா 1 2 2 2 2 5 1 2 3 3 2 4 இது எல்லாத்தையும் பண்ணோம்னா 12 கிடைக்கும். இப்போது இந்த 12 இன்ட்டு 100 ஓகேவா? எப்படி நம்மளுக்கு இன்டைரக்ட் காஸ்ட் 100 கொடுத்துருக்காங்க, டோட்டல் டியூரேஷன் 12 வருது. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா 12 இன்ட்டு 100. நெக்ஸ்ட்டு 680 எப்படி வருதுன்னா இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. 580 ப்ளஸ் 100 680 கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த 240 எப்படி வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடைசியாக மாற்றினது 225ஓட வேல்யூ. அப்போ 225 நேரு என்ன இருக்குது, 60 இருக்கா? அப்போ அந்த 60 இன்ட்டு எத்தனை டேஸ் குறைச்சோம், 4 டேஸ் குறைச்சோம். அப்போ அந்த 60 இன்ட்டு 4 தான் 240. இப்போ புரியுதா இந்த வேல்யூ எப்படி வந்தது, 2120 வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 3ஓட படத்தை பாருங்கள். 122 122 223. ஸ்டேஜ் 3ல் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் ஒரு ஆக்டிவிட்டி குறைச்சிருப்பாங்க, இதில் ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு டே குறைச்சிருப்பாங்க. இப்போ 2 to 5ல் 6க்கு பதிலாக 5ம் 4 to 5ல் 3க்கு பதிலாக 2. இது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பாத் வந்து மாறாமல் இருக்கணும். இப்போ அந்த 1 டேவை குறைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் டேஸ் இங்கே 11 வரும். ஓகேவா? இப்போ கிரிட்டிக்கல் பாத் வந்து 1 to 5 1 3 4 5 எந்த சேஞ்சும் ஆகாது, ஆனால் டேஸ் வந்து 11 வரும். இப்போது இந்த 11 இன்ட்டு 100ங்கிறது வந்து இன்டைரக்ட் காஸ்ட் சம்மில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டோட்டல் டேஸ் வந்து 11 இன்ட்டு 100 வரும். இந்த 920ங்கிறது வந்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் கூட்டுங்க. இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 920 வரும். 680 ப்ளஸ் 240 இதை கூட்டினீங்கன்னா 920 வரும். அப்போ 920 வந்துடுச்சு, இந்த வேல்யூ வந்துடுச்சா, 920 வந்துடுச்சு. இந்த 1 இன்ட்டு 60 1 இன்ட்டு 10ங்கிறது வந்து 2 to 5ஓட என்னென்ன சேஞ்ச் பண்ணோம், 2 to 5 சேஞ்ச் பண்ணோம், 4 to 5 சேஞ்ச் பண்ணோம். இதில் 1 இன்ட்டு 60 1 இன்ட்டு 10 அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. அந்த வேல்யூ இங்கே போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் டோட்டலாக கூட்டோம்னா 2090 கிடைக்குதா? இப்போ இது ஓகேவா? இதில் வந்து லீஸ்ட் வேல்யூ என்ன நம்மளுக்கு கிடைக்குது, 2090 தான். இதுக்கு மேலே நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் எதுவுமே குறைக்க முடியாது. எந்த குறைச்சிங்கனாலும் உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாத் கிடைக்காது. அதனால் ஸ்டேஜ் 3ஓட இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோமோ அதை தூக்கி எழுதுவாங்க. டியூரேஷன் 80 டேஸில் டோட்டல் டேஸ். இது வந்து டைரக்ட் காஸ்ட்டும் இன்டைரக்ட் காஸ்ட்டும். டைரக்ட் காஸ்ட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு 580 சம்மில் கொடுத்த 580, 180 வந்து 80 டேஸ் இன்ட்டு 100 கண்டுபிடிச்சோம் இல்லையா அது. அதே மாதிரியே 16 டேஸ்க்கு இந்த வேல்யூ கிடைக்கும், 12 டேஸ்க்கு இந்த வேல்யூ கிடைக்கும், 11 டேஸ்க்கு இந்த வேல்யூ கிடைக்கும். நம்ம வந்து இது என்ன கண்டுபிடிச்சோமோ அதை தான் தூக்கி இந்த டேபிளில் எழுதுகிறோம். சம் ஃபினிஷ் ஆயிடுச்சு.